ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கீ ஹோம். நான் கார்த்திக். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம AWS S3 அப்படின்ற ஒரு சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நம்ம வீடியோஸை ஆல்மோஸ்ட் 62% பேர் வந்து நாட் சப்ஸ்கிரைப்டு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆடியன்ஸ் தான் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் வந்து 37% பேர் தான் வீடியோ கண்டென்ட்டை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஆக்டிவாக வீடியோ கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நானும் பேக் டு பேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்சோ இன்னொரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நான் ஒரு வீடியோ ஆர் கண்டென்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு லர்னராக இருக்கும் பட்சத்தில் அந்த கண்டென்ட் ஆர் கான்செப்டை எனக்கு எப்படிலாம் சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரியுமோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ நான் நிறையா வீடியோஸ் ரெஃபர் பண்ணுவேன் யூடியூப்பில். ஸோ அதில் இல்லாத ஒரு விஷயத்தை பெஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும், ஒரு கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எல்லா வீடியோஸும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னோட அடுத்த கண்டென்ட் ஆர் வீடியோவுக்கு உண்டான உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்டை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், S3 அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட், S3 பக்கெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது? க்ரியேட் பண்ண பக்கெட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் IAM யூசருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது ஒரு ஸ்பெசிஃபிக் பக்கெட் மேலே அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்சோ AWS பாலிசி ஜென்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ S3 அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்றது தான் நம்ம சிம்பிளாக S3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட டெஃபினிஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு AWSஆல் சொல்லப்படுது. ஸோ இந்த சர்வீஸை நம்ம எதனால் நம்ம எடுத்துக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதிக ஸ்கேலபிலிட்டி, டேட்டா அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட்வான்டேஜ் நிறையா கொடுக்குறதுனால இந்த பர்டிகுலர் சர்வீஸை நம்ம பிக் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு AWS கருதுகிறாங்க. ஆல்சோ S3 ஸ்டோரேஜ் அப்படின்றதுல வந்து நம்ம எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை எந்த டைமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்து வேணுனாலும் சரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுதான் S3 அப்படின்ற ஒரு சர்வீஸ். ஸோ இன்றைக்கி அஜெண்டா, அதாவது லேபில் என்ன நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ற அஜெண்டாவை நான் இங்கே கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதில் அஸ் அ ரூட் யூஸராக ஒரு S3 பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பக்கெட் மேலே AWS IAM யூசருக்கு த்ரூ IAM பாலிசி வழியாக எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், S3 ஒரு ஸ்பெசிஃபிக் S3 பக்கெட்டு மேலே ஒரு ஸ்பெசிஃபிக் IAM யூசருக்கு த்ரூ பக்கெட் பாலிசி மூலிமா எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்படியே கொண்டு போயிட்டு லேபில் இம்ப்ளிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ லேபுக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். எஸ், ஸோ அஸ் அ ரூட் யூஸராக என்னோடய கன்சோல்குள்ளே நான் வந்துட்டேன். அதில் S3 அப்படின்ற சர்வீஸ்க்குள்ளே நான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி வீடியோலாம் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவோம். அதே தான் இப்போவும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பக்கெட் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பக்கெட்டுக்கு வந்து நேம் வந்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா அது எரர் காட்டும். ஸோ இப்போ ஒரு பக்கெட் எல்லா டிஃபால்ட் செட்டிங்கும் அப்படியே வச்சுக்கிட்டு க்ரியேட் பண்ணுறேன். கார்த்திக் 777 அப்படின்ற பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கெட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது எதுக்குன்றத ஃபர்தராக சொல்கிறேன். 7777 ஒரு 7 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ 2 பக்கெட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு IAM கன்சோல்குள்ளே போயிருங்க, IAM சர்வீஸ்குள்ளே போயிருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுங்கள். ஆட் யூசர், ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் யூசர்னே க்ரியேட் பண்ணுறேன் நான். கன்சோல் அக்சஸ், கஸ்டம் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷன் நான் கொடுக்கல, டிசேபிள் பண்ணுறேன். குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். குரூப் தேவையில்ல, சிங்கிள் யூஸர் தான் நான் பண்ணுறேன் இப்போதைக்கு. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறது தான். விண்டோஸ் அட்மின்ஸ்னு வச்சுக்குவோம். கிரியேட் குரூப். ஓகே, அந்த குரூப்புக்குள்ளே தான் விண்டோஸ் யூஸரை நான் போட போகிறேன். டேக்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆர் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம
டேக்ஸ் கொடுக்குறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போதைக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசரை விண்டோஸ் அட்மின் அப்படின்ற குரூப்புக்குள்ளே நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா எக்ஸலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் அந்த குரூப்புக்குள்ளே ஒரே ஒரு யூசர் இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் யூசர், இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற இந்த பர்டிகுலர் யூசருக்கு தான் நம்ம S3 மேலே ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பக்கெட் மேலே ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் த்ரூ IAM பாலிசி மூலயமா. ஸோ அந்த IAM பாலிசியை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, கூகுளில் போங்க, AWS பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா AWS வெப்சைட்லேருந்தே வரும் உங்களுக்கு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அதோட கன்சோல், பாலிசி ஜென்ரேட்டர் கன்சோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி IAM பாலிசி மூலயமா ஒரு IAM யூசர்ஸ்க்கு வந்து எப்படி பக்கெட் மேலே ஆக்சஸ் கொடுக்குறதுன்றனால தான் இப்போ IAM பாலிசி எழுத போகிறேன். என்ன மாதிரி எஃபெக்ட், அதாவது அலோவா டினை எஃபெக்டான்னு கேட்குது. அலோ எஃபெக்ட் தான் நான் கொடுக்குறேன். எந்த சர்வீஸ் மேலே நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. S3 சர்வீஸ் மேலே. என்ன மாதிரி ஆக்சஸ் அப்படின்னு கேட்குறது, ஸ்பெசிஃபை பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த பக்கெட்டுக்குள்ளே நீ வந்து ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நீங்கள் போடணும். ஸோ அதாவது ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸை மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியணும். ஸோ டெலீட் பண்ணக்கூடாது அந்த ஃபைல்ஸை, ஜஸ்ட் லிஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு ஆக்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டெஸ்டிங் பர்பஸ் எல்லா ஆக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ARN அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஸோ நீங்கள் கன்சோலில் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ARN க்ரியேட் ஆகும். அந்த நம்பருக்கு பேர் தான் அமேசான் ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ARN எங்கே போய் எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் S3யில் நம்ம ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். அந்த பர்டிகுலர் S3 யார் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும் இல்லைங்களா. ஜஸ்ட்டு நேமை மட்டும் டிஃபைன் பண்ணால் பத்தாது, அதோட ARN அப்படின்றத நம்ம இங்கே போடணும். ஸோ இந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் பக்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு காப்பி ARN அப்படின்னு கொடுத்தீங்களா, அந்த ARN நம்பர் காப்பி ஆயிரும். ஸோ பாலிசி ஜென்ரேட்டரில் அந்த நம்பர் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்பர்ஸ் இன்கேஸ் ஏதாவது அனதர் ARN நேம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் கமா செப்பரேட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதே நேமும் கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் கமா கொடுத்துட்டு நேம் ஸ்லாஷ் ஸ்டார் அந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்குள்ளேயும் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். அவ்வளோ ஆக்சஸ். ஓகே, ஆட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஜென்ரேட் பாலிசி அப்படின்னு கொடுத்துங்க, பாலிசி ஜேசன் பாலிசி ஜென்ரேட் ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க, ஏஎம்மில் போயிட்டு பாலிசியாக நீங்கள் எழுதிடுங்க. கிரியேட் பாலிசி ஜேசான், அந்த பாலிசியை நம்ம இங்கே 1 minute ஃப்ரெண்ட்ஸ். எஸ், பாலிசியை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எரர்ஸ் வந்து 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாலிசி கரெக்ட் அப்படின்றது அர்த்தம். டேக் ஏதாவது கொடுக்குறீங்கன்னானது கொடுக்கலாம். நான் பாலிசி நேம் விண்டோஸ் டு S3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா S3 ஃபுல் ஆக்சஸ் டு கார்த்திக் 777 பக்கெட். ஓகே, கிரியேட் பாலிசி கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த பாலிசி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த பாலிசியை கொண்டு போயிட்டு நான் அப்படியே ஒரு யூசர் மேலே, இன்கேஸ் நம்ம யூசர் மட்டும் வச்சுருந்தோம்னா யூசர் மேலே, நான் இப்போ குரூப்புக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன் அந்த யூசரை. ஸோ இதுதான் அந்த குரூப் விண்டோஸ் அட்மின். அந்த குரூப்புக்குள்ளே விண்டோஸ் யூசரை நான் வச்சுருக்கிறேன். அந்த குரூப்புக்கு தான் இப்போ பாலிசியை அட்டாச் பண்ணுறேன். ஆட் பர்மிஷன் அட்டாச் பாலிசி. இந்த பாலிசி சூஸ் பண்ணிட்டு ஆடு கொடுத்துருங்க. பாலிசி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் யூஸராக நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். அனதர் ப்ரௌசர், லாகின், cloud name windows user, password, okay, sign in. விண்டோஸ் யூஸராக நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம அந்த பர்டிகுலர் பக்கெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஜஸ்ட் அந்த பக்கெட் லிங்க் எடுக்கணும். நீங்கள் போயிட்டு
இதுதான் அந்த பக்கெட். அந்த லிங்க்கை விண்டோஸ் யூஸராக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். பேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் யூஸரில் தான் அது ஆக்சஸே ஆகும். விண்டோஸ் யூஸரில் தான் ஆக்சஸ் ஆகுது. பாலிசிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அதாவது அந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இதுதான் அந்த பக்கெட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த பக்கெட்டில் இப்போ ஆக்சஸ் கிடச்சிருக்கு. ஆக்சஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பாலிசி ஜென்ரேட் பண்ணும்போது எல்லா ஆக்ஷனுக்கும் நம்ம அலோவ் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆக்ஷன்ஸ் ஸ்டார் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் S3 ஃபுல் ஆல் ரிசோர்ஸ் ஆக்சஸ். ஓகேங்களா? ஃபைன். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃபைல். ஓகேங்களா? அப்லோட் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆப்ஜெக்ட் அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆன ஆப்ஜெக்டை டெலீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பர்மனெண்ட் டெலீட் அப்படின்றத நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். டெலீட். எஸ், ஆப்ஜெக்டை டெலீட் பண்ண முடியுது. புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுதா? ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். எஸ், ஃபோல்டரும் க்ரியேட் பண்ண முடியுது. அந்த ஃபோல்டரை டெலீட்டும் பண்ண முடியுது. ஓகே, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான், அதாவது ஒரு பக்கெட்டுக்கு ஒரு IAM யூசருக்கு IAM பாலிசி வழியாக எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பக்கெட் பாலிசி எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த யூஸரை லாக் ஆஃப் பண்ணிடுறேன், விண்டோஸ் யூஸரை. ஓகே, நம்ம பக்கெட் பாலிசி எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துடலாம். பக்கெட் பாலிசி எதுக்கு? ஒரு பர்டிகுலர் பக்கெட்டுக்கு ஒரே ஒரு யூஸருக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கெட் பாலிசி தான் எழுதணும். ஸோ அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். அதை வந்து நம்ம 7777க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்டாண்டலோன் யூசர் மாதிரி. ஓகேங்களா? ஒரு லினக்ஸ் யூசர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, console with password, custom password reset option disable. எந்த ஒரு குரூப்லேயும் நான் இந்த யூஸரை போடல. நெக்ஸ்ட், எந்த ஒரு பாலிசியும் நான் எழுதலை, ஜஸ்ட் ஒரு பிளெயின் யூசர். ஓகே, ஸோ யூசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பக்கெட் பாலிசி எழுதலாம். ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து IAM பாலிசி, ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் எழுத போகிறது பக்கெட் பாலிசி. இன்கேஸ் IAM பாலிசி நீங்கள் எழுதும்போது அந்த பாலிசியை கொண்டு போயிட்டு ஒரு IAM ரிசோர்ஸ் மேலே தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த கேஸில் நம்ம IAM பாலிசியில் போயிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் பாலிசியை அட்டாச் பண்ணோம். கரெக்டுங்களா? இந்த பாலிசி. இது நம்ம பக்கெட் பாலிசி எழுதும்போது எழுதுகிற ஒரு பாலிசியை வந்து பக்கெட் மேலே தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ S3 பக்கெட் பாலிசி அகெயின் அலோவ் ஆக்சஸ். பிரின்சிபல் யார்? எந்த யூஸருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவர் தான் பிரின்சிபல். இந்த கேஸில் நம்ம லினக்ஸ் யூஸருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த லினக்ஸ் யூஸரோட ARN நம்பர், யூஸருக்குள்ளே நீங்கள் யூஸரை செலக்ட் பண்ணி யூஸருக்குள்ளே வந்துடுங்க. அதுக்குள்ளே ARN நம்பர் இருக்கும், அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே கொடுங்க பிரின்சிபாலில். ஸோ S3 பக்கெட் பாலிசின்றனால S3 வந்து பை டிஃபால்ட்டில் சூஸ் ஆயிரும். அதில் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுக்கலாம்? டெலீட் ஆப்ஷன் வேணாம், லிஸ்ட் ஆப்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? பக்கெட்டை லிஸ்ட் பண்ணுற
பர்மிஷனும் புட் ஆப்ஷன் கொடுப்போம். புட் ஆப்ஜெக்ட். ஓகே, பக்கெட்டை லிஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆல்சோ அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட், அதாவது அந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான், ரெண்டு ஆக்ஷன் மட்டும்தான் சூஸ் பண்ணிடுங்க. ஏஆர்என் நம்பர் கேட்குது. ஸோ ரெண்டாவது பக்கெட் நம்ம பண்ண போகிறது. ஓகேங்களா? அந்த பக்கெட்டை சூஸ் பண்ணிட்டு காப்பி ஏஆர்என் கொடுத்தீங்கன்னா அதோட நம்பர் காப்பி ஆகும், நேம் காப்பி ஆகும். ஓகேங்களா? பேஸ்ட் செப்பரேட்டட் அகைன் அதே நம்பர், அதே நேமை கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஸ்டார் ஆட் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பாலிசி. ஸோ பாலிசி ஜென்ரேட் ஆகிடுச்சு. காப்பி அகெயின் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பாலிசி வந்து பக்கெட் பாலிசி. ஓகேங்களா? அதனால் பாலிசியை கொண்டு போய் பக்கெட்டில் தான் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த பக்கெட்டுக்குள்ளே போங்க, பர்மிஷன்ஸ்குள்ளே போங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், கீழே பக்கெட் பாலிசி அப்படின்னு இருக்கும், அதை எடிட் கொடுங்க. கீழே உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும், அந்த blank ஸ்பேஸ் அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பாலிசி பேஸ்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் அகைன் எரர் இருந்தால் ஏதாவது நம்பர் காட்டுவீங்க, 1 2 3 அப்படின்னு. அதுக்குண்டான என்ன எரர் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனையும் கீழே காட்டும். ஓகேங்களா? ரைட். ஸோ சேவ். பக்கெட் பாலிசி சேவ் ஆகிடுச்சு. இப்போது லினக்ஸ் யூஸரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லாகின் பேக், cloud name linux user password. ஸோ இந்த பக்கெட்டுக்கு லினக்ஸ் யூஸருக்கு ஆக்சஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இதுதான் அந்த பக்கெட். லினக்ஸ் யூஸர் லாகின் பண்ணிட்டாவில் டெஸ்ட் கொடுங்க. ரெண்டே ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று லிஸ்ட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தனால தான் கார்த்திக்ஸ் 7777ன்ற பக்கெட்டை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஆல்சோ புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் அதுக்கு. கரெக்டாக அப்லோட், ஆட் ஃபைல்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணுறேன். அப்லோட், புட் ஆப்ஜெக்ட்ன்ற பாலிசி இருக்கிறதுனால தான் அப்லோட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது பாலிசி மூலயமா இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்துருச்சு. இப்போ இதை நான் டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெலீட் பண்ணுற ஆப்ஷன் நான் கொடுக்கவே இல்லை பக்கெட் பாலிசியில். டெலீட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் அ பர்மிஷன் டு கெட் த பக்கெட் வெர்ஷன் செட்டிங். அதாவது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுற ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பக்கெட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ இப்போ இதே யூஸருக்கு 777 ஆக்சஸ் இருக்கா, சாரி 777 ஆக்சஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோமா? ஓகே, 7777 இருக்குது, 777 ஆக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இன்சஃபிஷியன்ட் பர்மிஷன் டு லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பர்மிஷன் நம்மளுக்கு இல்லை 777 பக்கெட்டில். டன். ஸோ இதில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ரெண்டே விஷயம். பாலிசி நம்ம எழுதும்போது அது ஐஏஎம் பாலிசியாக இருந்துச்சுன்னா ஐஏஎம் ரிசோர்ஸ் மேலே அட்டாச் பண்ணணும். அதாவது ஐஏஎம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பாலிசியில் போய் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து S3 பக்கெட் பாலிசி எழுதும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பாலிசியை S3 பக்கெட் மேலே தான் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் தான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க S3 பக்கெட் பாலிசி எழுதிட்டு அவங்க போய் ஐஏஎம் பாலிசிக்குள்ளே போய் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எரர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் கவர் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கெட் பேக் பண்ணுறேன். ஸோ வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃபார் நவ்.